இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா, என் கூட நிற்கிறார்ல, இவர் பேர் தாங்க சீனு தயாளன். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து சிஎன்சி மிஷின் ஆப்பரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம வந்து சென்னைக்கு பக்கத்தில, அதாவது வேப்பம்பட்டு கிட்ட வந்து, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் அது. அதில வந்து ஒரு ஏக்கர்ல வந்து இயற்கை பண்ணை அமைச்சிருக்காரு. அவரோட பண்ணையோட பேர் வந்து தமிழ் மண் சுவை அப்படின்னு வச்சிருக்காரு. அவரோட பண்ணைய தான் இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. எடுத்தோனே நான் பின்னாடி போயிட்டேன் நானு. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் டைம்ல ரொம்ப வெயில் ஆயிடுச்சா, அதனால வந்து பின்னாடி தான் அவரோட பண்ணையோட முடிவுல தான் எடுத்திருக்கேன். பண்ணையோட எண்டுல பாருங்க, ஃபுல்லா மரங்கள் வச்சிருக்காரு. ஃபுல்லா தேக்கு மரங்களா வந்து வச்சிருக்காரு. வெறும் 96 சென்ட் தாங்க. 1 ஏக்கர் கூட கிடையாதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வாழை மரம் ஃபுல்லா வச்சிருந்தாரு. அங்க நிக்கிறாரு. அவர் தான் அது. அவர் பேர் தான் சீனு தயாளன். ஆ இவர் பண்ணையில பாருங்க, ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாம என்னென்ன மரங்கள், பழ மரங்கள் நட்டு வச்சிருக்காரு. பண்ணைக்கூட்டை அமைச்சிருக்காருங்க. ஆனா இவருக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்ல. பட் இது வந்து ஒரு 96 சென்ட்ல வந்து இயற்கை பண்ணை, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வௌவால் அப்படின்ற ரகத்தை விட்டுருக்கேன் அப்படின்ற வெறும் 20 சென்ட்ல பாருங்க, சுத்தி வந்து மரங்கள் நட்டுருக்காங்க. அது பக்கத்துல இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவரு விவசாயம் தான் பண்ணுவேன். இந்த இடத்துல தான் வந்து நான் செட்டில் ஆக போறேன் அப்படின்ட்டு இங்க வந்துட்டாருங்க. இன்னும் செட்டில் ஆகல. பட் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து வெறும் முள்காடா இருந்ததுங்க. அத வந்து இயற்கை பண்ணையாக்கியிருக்காரு. பாருங்க, வெட்டிவேர் கூட பண்ணியிருக்காரு. இவரா வந்து உருவாக்குன அந்த வெட்டிவேர் பண்ணையா அது. சுத்தி என்னென்ன இடத்துல எந்த அளவுக்கு மரங்கள், பழக செடிகள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. ஒரு இடம் கூட வீண் பண்ணல. ஒரே பயிரா வச்சா பிரச்சனை ஆயிடும் அப்படினால தான் பல மரங்கள் வச்சிருக்காரு. அதாவது காய்கறிகள், இன்னும் காய்கறி போடல அவரு. மரங்கள் நெறைய வச்சிருக்காரு. பழமரங்கள் நெறைய, ஒரு 13 வகையான பழமரங்கள் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து தேக்கு. ஏன்னா இப்ப இல்லனாலும் வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். அதே மாரி இந்த மரங்கள் நட்டு வைக்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மிளகு கிலோ ரூ. 1000ங்க. அதனால மரங்கள் வளர்த்தாங்கன்னு வச்சா, அப்படியே மிளகு ஏத்தி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்துல ஒரு மரத்துல இருந்து ஒரு ரூ. 1000 கிடைக்குங்க. ஒரு 100 மரம் வச்சிருக்காரு. அவர வச்சு 550 மரம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு 5,00,000 அதுல இருந்து நம்ம எடுக்கலாங்க. இப்ப எடுக்க முடியாது. ஒரு 2, 3 வருஷம் வச்சு டெஃபினட்டா இருக்கலாம். 2, 3 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு ஒரு 5,00,000 வருதுன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஆ நம்ம ஒண்ணுமே பண்ண போறதில்ல மிளகுல. அறுவடை மட்டும் தான் பண்ண போறோம். அது காய வைக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆப்பிள் அதுவும் வச்சிருக்காரு. அது எனக்கு நான் சரி சாப்பிடலான்ட்டு நான் எடுத்து கையில வச்சிருந்தேன். சரி சாப்பிட்டேன். உண்மையிலேயே வந்து அவர் பண்ணையில இருக்கிற எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு உரம் எதுவுமே குடுக்கறது இல்லைங்க. ஒன்லி வந்து மீன் அமிலம், வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து மாட்டு எரு இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்து குடுத்துட்டு இருக்காரு. வேற எதுவுமே வந்து ஒரு நிலத்துக்கு குடுக்கறதில்ல. அதே மாரி பாருங்க, தண்ணி நெறைய இருக்கு. இருந்தாலும் ட்ரிப் தான் போட்டிருக்காரு. அதாவது மரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தாங்க தண்ணி கொடுக்கணும். அதனால ஃபுல்லா வந்து ட்ரிப் தான் போட்டிருக்காரு. ஆனா இவருக்கு 10 அடியிலே தண்ணி இருக்குங்க. ஏன்னா இவரோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடும் வந்து தண்ணி நெறைய இருக்கு. கொய்யா வச்சிருந்தாரு. கொய்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம். ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னுவாங்க கொய்யா. அதையும் வந்து வச்சிருந்தாரு. ம். நிலத்த அவ்ளோ கிளீனா வச்சிருக்காருங்க. இப்படி இருந்ததுன்னா தான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிளகு ஏத்தி விட்டுருக்காருன்னு. இதுதான் வந்து மிளகு ஏத்த வந்து பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 1 ஏக்கர் வந்து ஒரு ரூ. 5,00,000 கிடைக்குங்க. இந்த மிளகுலேருந்தே வந்து மிளகு எல்லாம் சேர்த்து டெஃபினட்டா வந்து ஒரு ரூ. 5,00,000 வந்து கண்டிப்பா. ஆனா பிளான் பண்ணி பண்ணுனாங்க. இவரு பிளான் பண்ணியிருக்காரு. ஒண்ணுமே இல்லங்க. இந்த நிலத்தில பார்த்தீங்கன்னா, வெறும் முள்காடா இருந்ததாம். ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தா வெறும் தரை தான் இருந்ததாம். ஒண்ணுமே இல்லையாம். இந்த 5 வருஷத்துல அவர் வேலையும் பார்த்துக்கிட்டு, விவசாயமும் பண்ணிக்கிட்டு, சூப்பரா இருக்கும் பாருங்க. அதாவது வெளியில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெயிலுங்க. வெயில் தாங்க முடியல. அந்த அளவுக்கு வெயிலா இருந்தது. பட் இவரு பண்ணைக்குள்ள வந்தோனே சில்லுன்னு ஆயிடுச்சு. காரணம் வந்து இவரு சுத்தி மரங்கள வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாரு. டிராகன் கூட வச்சிருக்காரு. டிராகன் பாருங்க, ஒரு இடத்துல வந்து 10 செடி வச்சிருக்காரு. 4 தான் வைப்பாங்க. ஒரு 10 வச்சிருக்காரு. அதிலயே வந்து அறுவடைலாம் பண்ணியிருக்கேன் அப்டின்னாரு. அதாவது இவரோட நோக்கம் என்னன்னா, இப்பலாம் வந்து பழங்களோட விலை அதிகமாயிடுச்சுங்க. இவர் பண்ணைக்கு வந்து ஒரு ரூ. 100 குடுத்தா, எல்லா பழமும் அட்லீஸ்ட் ஒரு 2, 2 பழம்னாச்சும் எல்லாத்துலயும் குடுக்கணும். அப்டின்றதுக்காக தான், மக்களுக்காக தான் இந்த பழங்கள் சாகுபடியே பண்ணேன் அப்டின்றாரு. ஏன்னா நெறைய பேரால பழங்கள் வாங்க முடியல. அப்படியே வாங்குனாலும் அது வந்து ஃபுல்லா வந்து கெமிக்கலா இருக்கு. மக்களுக்கு ஒரு நல்ல பழங்கள குடுக்கணும் அப்டின்றதுக்காக தான் வந்து நான் ஒரு 13 வகையான பழங்கள் வச்சிருக்கேன் அப்டின்னாரு. ஆப்பிளு, கொய்யா, சப்போட்டா, மாதுளை, டிராகனு, அப்புறமா நொச்சி அப்படி நெறைய அ பழங்கள் காமிச்சாருங்க. உண்மையிலேயே வந்து சூப்பரா இருந்தது பண்ணை. இந்த பண்ணைய பார்க்கும்போது இந்த மாரி பண்ணை நம்மளும் ஒண்ணு வைக்கணும் அப்டின்ற ஆர்வம் நம்மளுக்கே வந்துருங்க. ஏன்னா வந்து வெளியில வெறும் பொல்யூஷனுங்க. வெறும் சத்தமா இருக்கு. ஒரு காது எரைச்சலா இருக்கு. ஆனா இங்க வரும்போது அமைதியா இருக்கு. இயற்கையான காத்து. அங்க அந்த வெயிலுக்கு உள்ள படுத்தோனா அப்படியே கண்ணு அப்படியே இழுத்துட்டு போச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்தது. சந்தன மரம் கூட வச்சிருந்தாருங்க அவரு. ஆனா பரவால்ல இல்லைங்க. பாருங்க, ஒருத்தர் வந்து மத்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம விவசாயமும் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரு வீடுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 15, 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவர் அதிர்ஷ்டம் அவர் பக்கத்துல கிடைச்சுச்சு. ஆனா இவரு இப்ப வாங்கல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாரு. இப்ப காட்டுற சப்போட்டா வந்து
ஏதோ அந்த சப்போட்டா லென்த்தே வந்து நீட்டாக இருக்கு பாருங்க. நார்மல் கிரிக்கெட் பால் சப்போட்டால வேற ரகம். ஆனால் அந்த சப்போட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாங்க. அது சொன்னார் அவர். சப்போட்டா வந்து எனக்கு இந்த சப்போட்டா அவர் என்கிட்ட காமிச்சாரு. டேஸ்ட்னா டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது அப்படின்னாரு. பாருங்க, பழமரங்க, பழமரங்க, அப்புறமா ட்ரிம்பர் ரூட் மரங்க அப்படின்ட்டு தான் நட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் இங்கே பண்ண போகிறாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியும் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இடத்த வீணாகக்கூடாது, இருந்த எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற காரணத்துக்கு காய்கறியும் பயன்படுத்தணும் அப்படின்றாரு. அதேமாதிரி இங்கே இருக்கிற அந்த உதிர இலைகள்லாம் வந்து அதையும் வந்து மூடாக்கா போட்டுறாரு. மூடாக்கா போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அத்தி கூட வச்சுருந்தாருங்க. அத்திலையும் ஏற்கனவே அறுவடை பண்ணியிருந்தாராம். அத்தியும் வந்து டயானா அப்படின்ற ஒரு ரகத்தை பண்ணியிருந்தாரு. சந்தனம் வச்சுருந்தாரு. ஃபுல்லாக பாருங்க, மா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்குங்க. அவர் இந்த மாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். பார்க்கும்போது பச்சையாக தாங்க இருக்குது. அது பழுத்தாலும் வந்து பச்சையாக தான் இருக்குது. அது சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அளவே கிடையாதுங்க. காரணம் என்னங்க, முழுக்க முழுக்க இயற்கை பண்ணாலே உண்மையிலேயே அந்த இயற்கையில் இருக்கிற அந்த சத்து, அதில் இருக்கிற அந்த சுவை வந்து டெஃபினட்டாக கிடைக்குங்க. ஆனால் கெமிக்கலில் பண்ணும்போது அந்த இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க. சுவை கிடைக்காது. பார்க்கறது வேணால் அட்ராக்ஷனாக இருக்குங்க. பார்க்க வந்து நல்லா ஆஹா சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் சாப்பிட்டேன் ஏன் தான் சாப்பிட்டுன்னு தோணும். ஆனால் அது பார்க்கறதுக்கு இயற்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது சுமார் தாங்க இருக்கும். ஆனால் சாப்பிட்டு நினச்சி ஐயோ இன்னும் சாப்பிட்டே இருக்கலாமா, அந்த ஒரு ஆவலை நம்மள தூண்டுங்க. அதேமாதிரி எனக்கு ஒரு எலுமிச்சை ஒன்று காமிச்சார். இதுதான் அந்த எலுமிச்சை மேலே கிரிக்கெட் பால் மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்தது அந்த எலுமிச்சைங்க. இது எதுவும் அந்த எலுமிச்சை எது ரகம் சொன்னார் பாருங்க. எலுமிச்சை ஏதாவது ஏதோ ஆப்பிள் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய எலுமிச்சம்பழம் காமிச்சாரு. இதுக்காகவே அவர் பண்ணையை போய் பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த பின்னாடி இருந்து வந்தேன். எனக்கு எந்த இடம்னு சரியாக தெரியல. பின்னாடி இருந்து வந்தேன். அதனால தான் வந்து சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காருங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டை வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காரு. இங்கே தான் வந்து செட்டில் ஆக போகிறேன் முடிவும் பண்ணிட்டாராம் அவர். இங்கே வந்து பண்ணிட்டு போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 3000 4000 எடுத்தால் போதும். அதுக்கான வேலைகள் தான் பார்க்குறேன். ஆனால் இவர் பண்ண வேலைக்கு உண்மையே சொல்கிறேன், ஒரு டிம்பர் மார்க்கெட்டில் நல்லா வந்து அந்த மிளகுலாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வந்து வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய விவசாயம் பார்க்குறாங்களே, அதனால நான் சொல்கிறேன். அதில் இங்கே சின்னதாக வீடு ஒன்று கட்டி வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் இதுதான் இப்போ நம்ம பார்க்கறது வந்து இந்த பண்ணையோட என்ட்ரன்ஸ் இதுதான். நான் ஃபஸ்ட்டு பின்னாடி காமிச்சேன். பழையோட என்ட்ரன்ஸ் தான். வெளியில் அடிக்கிற வெயிலில் இங்கே பாருங்க அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க. ச்சே, வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணாங்க. அதான் வீடு கட்டி வச்சிருக்காரு. என்ட்ரன்ஸை காட்டுறேன் பாருங்க. என்ன சொல்கிறது, பாதி வெயில் அதுவே வந்து அறுவடை பண்ணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு கேட்டை நான் திறக்கிறேன் நான். சரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்ல, வெளியில் இருக்கிற இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எப்படி கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு காட்டணும்ல, அதனால் படிக்கட்டு வச்சு பார்க்குறதே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருங்க. சரி வெளியில் போனோம். இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே நான் வெளியில் இப்போ காட்டுற பாருங்க ஃபோனை வச்சு. இது உள்ளே பார்க்கும்போது எவ்வளோ மரங்கள் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அதை காட்ட சூப்பராக ஆக்கியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு விவசாயமும் தெரியாதான், யூடியூப்பை பார்த்து விவசாயம் கற்று ஆரம்பிச்சிருக்கு. நான் வெயிலில் காட்டுறேன் பாருங்க. வெயில் அடிக்கிற வெயில் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றுமே கிடையாது வெளியில். அவங்க லேண்டில் சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறலாம். அப்படியே கேமரா பேன் பண்ணி உள்ளே பாருங்க. பா சொல்றது உருவாக்கி வச்சிருக்காருங்க அவர். உண்மையிலேயே அவர் சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு பண்ணேன். அதனால தான் சரி இவரோட அறிமுகம் கிடச்சிது. உண்மையிலேயே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் மண் சுவை இயற்கை விவசாயம், இயற்கையில் பேர் சீனிவாசன் இவர் பேர். கிடைச்ச ஒரு 96 சென்ட்டையும் வந்து நல்லா பயன்படுத்தி சூப்பராக பண்ணியிருக்காரு. பாருங்கள், நீங்களும் வந்து வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வேவ்ஸ் போனால் தான் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டை எடுத்து போட முடியும். ஆரம்பத்துலேயே பாருங்கள், பண்ணையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிவன் அவர் தான் வச்சுருக்காரு. அவர் கும்பிட்றாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அவரோட வீடு. அப்புறமா போனவொன்னு என்ன பண்ணார், அவரோட அங்கே இருந்த விளைஞ்ச ஒரு கொய்யாக்கா ஒன்று கொடுத்தாருங்க. ஆனால் போயெல்லாம் சொல்லலைங்க, உண்மையிலேயே வந்து டேஸ்ட்னா டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. எதுக்காவது பார்க்குறதுக்கு பச்சை பசேரி காயாக அதை காமிச்சார், பச்சை பசே காயாக தான் இருந்தது. ஆனால் சாப்பிட்ட பார்த்தேன், உண்மையிலேயே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க. அப்போ தான் நினச்சேன், இயற்கை செயற்கை தாங்க அப்படின்ட்டு. இதுதான் அவரோட வீடு. சும்மா செட் பண்ணி வச்சுருக்காரு. சொன்னார், இன்னும் ஒரு 1-2 வருஷத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகிடும் சார் அப்படின்னாரு. கொய்யாக்கா சாப்பிட்டு பாருங்கள், எப்படி டேஸ்ட் மட்டும் இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக அது செர்ரி பழம் ஒன்று படிச்சு, அதுவும் நல்லா இருந்தது. எல்லாம் காய் கொய்யாக்கா தான். சாப்பிட்டேன், உண்மையிலேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான நம்ம சந்திக்கிறேன். அதற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாட்டா, பை பாய்.